சென்னை இந்திரா நகரில் பிரபல ரவுடியை கிரிக்கெட் மட்டையால் அடித்து கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்துள்ளனர். கூட்டாளிகளை வைத்து முன்பகைக்கு பழிதீர்த்துக் கொண்ட ரவுடி போலீசில் பிடிபட்டது எப்படி? சென்னை இந்திரா நகரில் பிரபல ரவுடியை கிரிக்கெட் மட்டையால் அடித்து கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்துள்ளனர். கூட்டாளிகளை வைத்து முன்பகைக்கு பழிதீர்த்துக் கொண்ட ரவுடி போலீசில் பிடிபட்டது எப்படி? சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்தவர் 34 வயதான நித்யா என்கின்ற பல்லு நித்யா. பிரபல ரவுடியான இவர் மீது கஞ்சா, வழிப்பறை, ஆள் மிரட்டல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கூலி வேலைக்கு சென்று கஞ்சாவிற்கு செலவு செய்யும் நித்யாவிற்கு காரப்பாக்கத்தில் தொடங்கி கண்ணகி நகர் வரை உள்ள அத்தனை ரவுடிகளின் சகவாசமும் உண்டு. இந்த நிலையில் கண்ணகி நகரைச் சேர்ந்த மற்றொரு ரவுடியான மருதுவுடன் நட்பாக பழகி வந்த நித்யா நாளடைவில் அவருக்கு விரோதியாக மாறினார். பார்த்த இடத்தில் மோதிக்கொண்டவர்கள் கஞ்சா அடிக்கும் காட்டுப்பாதையிலும் ரத்தம் பார்த்துள்ளனர். அதில் உண்டான பகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மருதுவின் வீட்டை நித்யா அடித்து நொறுக்கி சூறையாடியுள்ளார். அப்போதைக்கு அமைதியாய் ஒதுங்கிய மருது நமது கஞ்சா கூட்டாளிகளுடன் சேர்ந்து நித்யாவை தீர்த்து கட்ட கங்கணம் கட்டியுள்ளார். தக்க சமயம் வந்ததும் கூட்டாளிகளை வைத்து நித்யாவை இந்திரா நகருக்கு வரவழைத்த மருது அவருடன் மது அருந்தியுள்ளார். மதுபோதை தலைக்கேறி நிதானம் இழந்த நித்யாவை கத்தியால் வெட்டிய மருது கிரிக்கெட் மட்டையால் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் தலையில் படுகாயமடைந்த நித்யா ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்து மயக்கமடைந்தார். அதிர்ச்சியில் உறைந்த மருதுவின் கூட்டாளிகள் ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் உயிருக்கு போராடிய நித்யாவை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அதில் சிகிச்சை பலனின்றி ரவுடி நித்யா உயிரிழந்தார். மேலும் பல்வேறு குற்றச்செய்திகள் அதன் பின்னணிகளோடு மற்றொரு கிரைம் டைம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. And agility. It inspires individuals to push themselves beyond their limits and to strive for greatness.